இரவு நேரத்தில் வீடியோ. தூக்கம் வரவில்லை. எப்படி போதை கழிக்க வேண்டும் என்று யோசித்து கொண்டிருந்தேன். வீடியோ தயாரிக்கிறது சில நிமிடங்கள் அந்த வீடியோவில் கழிக்கலாம், தூக்கம் வரும் வரை என்று யோசித்து கொண்டு அந்த வீடியோவை ஆரம்பிக்கிறேன். வணக்கம். வணக்கம் தாத்தா. பாருங்கள் செல்வங்களே, ஒரு பொருளை பல திசைகளிலிருந்து நாம் பார்க்கிறோம். அதற்கு பல ஆங்கிள்லேருந்து நம்ம பார்க்குறோன்னு சொல்கிறோம். தமிழில் பல கோணங்களில் அந்த பொருளை பார்க்கிறோம், ஆராய்கிறோம் என்று சொல்லலாம். ஓகே, அந்த மாதிரி படைப்பு, ஆண்டவன் படைப்பு, ஆண்டவன் படைப்பு அதிசயமானது. ஆறறிவு, 5 அறிவு, 6 அறிவு என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். எல்லோருக்கும் தெரியும் 6 அறிவு என்றால் என்ன, 5 அறிவு என்றால் என்ன என்று. பாருங்கள், நான் ஒரு மனிதனை பார்த்தேன். அதில் அந்த 5 அறிவுகளை நான் பார்த்தேன். ஒரு மனிதனை பார்த்தேன், அவனிடம் இருக்கும் 5 அறிவுகளை பார்த்தேன். அவனுக்கு கண் இருந்தது, அது ஒரு அறிவு. காது இருந்தது, அது ஒரு அறிவு. மூக்கு இருந்தது, அது ஒரு அறிவு. நாக்கு இருந்தது, அது ஒரு அறிவு. அப்புறம் ஓகே, அந்த 5 அறிவுகளை நான் அந்த மனிதனிடம் இருந்து பார்த்தேன். எனக்கு எந்த ஒரு ஸ்பெஷாலிட்டியும் எனக்கு தெரியல. அவன் முகத்தில் 2 கண் இருந்துச்சு, 2 காது இருந்துச்சு, மூக்கு இருந்துச்சு, வாய் இருந்துச்சு. இதில் என்னடா அது விசேஷம்? 5 அறிவு, 6 அறிவுன்னு சொல்கிறாங்கல்ல, என்ன இருக்குது அதில்? அவனுக்கு 2 ஓட்டை, காது, கண், மூக்கு, வாய், இத்தானே இருக்குது. இதில் என்ன ஸ்பெஷலு அப்படின்ட்டு யோசித்தேன். பார்ப்பதற்கு அது மகத்துவம் எனக்கு தெரியவில்லை. வெளி தோட்டத்திற்கு அந்த 5 அறிவுகளின் உபயோகம், மதிப்பு, அதோடைய ஸ்பெஷாலிட்டி எனக்கு ஒன்றும் தெரியல. ஒரு மூஞ்சி, அதில் கண், மூக்கு, வாய், நாக்கு, இவ்வளோ தான் இருக்குது. என்னடா அது அப்படின்ட்டு யோசித்தேன். பார்ப்பதற்கு அதனுடைய மகத்துவம் எனக்கு தெரியவில்லை. ஆனால் எனக்கும் அந்த 5 அறிவு இருக்கிறது. அவனுக்கு இருந்த மாதிரி எனக்கும் அந்த 5 அறிவு, 6 அறிவு இருக்கிறது. அந்த 5, 6 அறிவுடைய மகத்துவம் என்ன என்று பார்த்தால் வேறு கோணத்திலே பார்த்தேன். முதல் கோணத்திலே அவனுடைய மேல் தோற்றத்தில் காணப்பட்டது. அடுத்த கோணத்தில் என்னை யோசித்தேன். எனக்கும் அந்த 5, 6 அறிவு இருக்கிறது. இதனுடைய மகத்துவத்தை நான் எப்படி கண்டேன் என்றால், பார்க்கிறேன், தெரிகிறது, அனைத்தும் தெரிகிறது, என் கண்ணுக்கு தெரிகிறது, புலன்படுகிறது, ரசிக்கிறேன். ஆஹா, என்ன கலர், என்ன வடிவம், என்ன அழகு அப்படின்ட்டு என்னுடைய கண்ணில் இருக்கிறத பற்றி நான் யோசித்தேன்.
பார்ப்பதற்கு மற்றவனை பார்ப்பதற்கு அதனுடைய கண்ணுடைய மகத்துவம் எனக்கு தெரியவில்லை. ஆனால் அதே 6 அறிவியல் ஒன்று கண். அந்த கண்ணினால் என்னில் இருக்கும் கண்ணினால் மற்றவர்களை பார்க்க முடிகிறது. பள்ளம் மேடு தெரிகிறது, இரவு பகல் தெரிகிறது. பொருள், பல பொருள்களை என்னால் பார்க்க முடிகிறது. சூரியனை பார்க்க முடிகிறது, பல படைப்புகளை எல்லாம் பார்க்க முடிகிறது. பூமியை என்னால் பார்க்க முடிகிறது. பார்த்தீர்களா? இந்த கண், இந்த அறிவு, அந்த அறிவில் இது ஒரு அறிவு. நான் அதை பயன்படுத்தினால்தான் அதனுடைய மகத்துவம் எனக்கு தெரிய வந்தது. அதே போல் காது, அவனை பார்த்தால் ஏதோ 2 பக்கம் 2 இலை வச்ச மாதிரி இருக்குது. அதனுடைய மகத்துவம் எனக்கு தெரியவில்லை. என்னடா அது காது, என்ன அதை பார்த்தா என்னக்குது காது, 2 ஓட்டைக்குது பக்கத்தில், அவ்வளோதான் அப்படின்னு நினச்சேன். எனக்கு இருக்கும் காதினால் அந்த காதனுடைய மகத்துவத்தை நான் உணர்ந்தேன். பாருங்கள், இரவு நேரம் அந்த சிறு சிறு பூச்சிகள் சத்தமிடுகிறது. அந்த சத்தம் எனக்கு கேட்கிறது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னே ரேடியோவில் பாட்டு கேட்டிருந்தேன். அந்த பாட்டு பலவிதமான பாட்டு இசைகள், அவைகளை ரசித்து கொண்டிருந்தேன். அவனிடம் இருப்பதை பார்த்தேனால் அதனுடைய மகத்துவத்தை நான் உணர முடியவில்லை. என்னுடைய காதினால் அந்த காதுடைய மகத்துவத்தை, இந்த அறிவினுடைய ஸ்பெஷாலிட்டியை நான் கேட்டறிந்தேன். பக்கத்தில் பழம் இருக்கிறது, டேபிள் மேலே உணவுப் பொருள் இருக்கிறது. சாப்பிட்டேன். அதனுடைய வாசனை, அந்த பழத்தினுடைய வாசனை ஒரு அங்கே ஏதோ ஒரு வேறு பொருளுடைய ஸ்மெல், அதை உணர்ந்தேன். நான் அவனுடைய முகத்திலே இருக்கும் மூக்கினால் என்ன பயன்? ஏதோ ஒரு மூக்கில் 2 ஓட்டை இருக்குது, அதுதான் நான் அறிந்தேன், கண்டேன். ஆனால் என்னுடைய மூக்கினால் அந்த பலவிதமான நறுமணங்களை, துர்நாற்றங்களை என்னால் உணர முடிந்தது. பார்த்தீர்களா? 6 அறிவில் இது ஒரு அறிவு. இந்த முகத்தில் உள்ள மூக்கினுடைய உபயோகம், பயன் என்னவென்று நான் உணர முடிந்தது. அதே போலத்தான் வாய், நாக்கு. பாருங்கள், உங்களிடம் பேசிக்கொண்டிருக்கிறேன். அவன் ஏதோ நாக்கு வாயில் திறக்கிறான், மூடுறான், என்ன ஆத்தா, என்ன அது அப்படின்னு யோசித்திருந்தேன். ஆனால் அதே நாக்கு எனக்கு இருக்கிறது. அந்த நாக்கினால் நான் பாடினேன், பேசினேன், சுவைத்தேன், ருசி பார்த்தேன். பற்றியா? அன்றோடைய படைப்புகளை நாம் அனுபவிக்க வேண்டும். பார்த்தா சும்மா நினைத்தால் போதாது, தெரிந்து கொண்டால் போதாது, அவைகளை நாம் அனுபவிக்க வேண்டும். சர்க்கரை இனிக்கிறது என்று கேள்விப்பட்டால் போதாது, அதை சுவைத்து பார்த்தால் இனிப்பு தெரியும். என் செல்வங்களே, உங்களிடம் நான் பேசி கொண்டு இருக்கும் பொழுது பாட்டியம்மா உள்ளேருந்து வந்துட்டாங்க, பெட்ரூம்லேருந்து. என்னாங்கோ, என்ன பேசினுக்கிறீங்க, நேரத்துக்கு என்ன பேசினுக்கிறீங்க, சத்தத்தை கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. எனக்கு வந்த கோபத்தில் மோர்ச்சா அவங்க தலையிலாச்சின்னு போயிட்டாங்க. என் அழகு அம்மா பாட்டி, உங்களுக்கு பாட்டி, எனக்கு சொந்தம் அவங்க. ஓகே, என்ன சொல்கிறீங்களே, மற்ற வீடியோவில் நாளைக்கு பேசலாம். இப்போ தெரிந்து கொண்டிருக்கிறா அந்த 5 அறிவுடைய
உபயோகம். பார்த்தால் தெரியாது. அவன் முகத்தை பார்த்தால், அவன் தலையை பார்த்தால், அவன் தலையில் இருக்கும் மூளை எப்படி வேலை செய்கிறது நமக்கு தெரியாது. பார்ப்பதற்கு ஏதோ தலை. ஆனால் இவைகளெல்லாம் யோசிப்பதற்கு என்னுடைய தலையே இருக்கிறது. இதை நான் பயன்படுத்தினால் அனைத்தையும் சிந்திக்க முடிகிறது. பார்த்தீங்களா? ஒவ்வொரு உடம்பிலே உள்ள அனைத்து பாகங்களும் மிகவும் சிறப்பானது. கடவுள் அந்த பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருக்கு நன்றி சொல்லுவோமா? சொல்லுவோம் தாத்தா. ஓகே, மணி 2:02 ஆச்சு. இப்போ குட் மார்னிங் சொல்கிறதா குட் நைட் சொல்கிறதா எனக்கு தெரில. பாய்.